நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பழைய நிலைமைக்கு திரும்ப வந்துருவாருன்னு, ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கல. ஒரு சில கேஸ்ல இந்த மாதிரி நடக்கும். எல்லாத்துக்கும் மனசுதான் முக்கியம். அப்புறம் கடவுள் பாதி டாக்டர் பாதின்னு தானே சொல்லுவாங்க. அவரோட விளையாட்டு தான் இது. எங்களால நம்ப முடியல சார் இந்த விஷயத்த. இப்போ வலி இருக்காமனோ? நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம். பழைய மெடிசன்ஸ் எதுவும் சாப்பிட வேணாம். புதுசா நான் கொஞ்சம் மெடிசன்ஸ் எழுதி தரேன், அது சாப்பிட்டா போதும். சரியா? அப்புறம் பிசியோதெரப்பியும் தேவைப்படும். கொஞ்சம் ரெஸ்டும் எடுக்கணும். கொஞ்ச நாளைக்கு டிராவல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க என்ன திரும்பவும் பயமுறுத்துறீங்களா டாக்டர்? துருன்னு ஏதாவது பண்ணா திரும்பவும் வீல் சேர்ல உட்கார வேண்டியதா இருக்கும். ஐயோ டாக்டர், இனிமேல் நான் இவனை பாத்துக்கிறேன். எங்கேயும் விட மாட்டேன். 2 கையும் இவன் வீசி நடக்கிற வரைக்கும் இவன் ஏன் கஸ்டடியில மட்டும்தான் இருப்பான். என்ன ஆனாலும் பிசியோதெரப்பி விடக்கூடாது. இல்ல சார். இந்த மெடிசின்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. 2 வாரத்துக்கு அப்புறம் என்ன வந்து பாருங்க. ஓகே சார். அப்போ சரி டாக்டர். ஓகே, நான் கிளம்புறேன். மனம் போ. இந்த மாதிரி கேஸ்ல டாக்டர்ஸ் ஆனா நாங்களே தோத்து போயிடுறோம். நான் உள்ள வரக்கூடாதுன்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நல்ல செய்தியோட நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அணுவுக்கு சரியாயிடுச்சா சுவாமி? ஞாபகம் திரும்ப வந்துருச்சா? என்ன மன்னிச்சிருக்கிறேன். நான் உங்ககிட்ட சொல்ல போறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்ல. என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா என்னால குணப்படுத்த முடியல. ஆமா, இன்னைக்கு காலையில வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருந்தது. அணு மாதிரியே இருந்த இன்னொரு நோயாளிய நான் சிகிச்சை கொடுத்து முழுமையா குணப்படுத்திட்டேன். ஆனா அணுவை குணப்படுத்த முடியல. எனக்கு தெரியும் உனக்கு இது எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும்னு. நீ பெரிய எதிர்பார்ப்போட இருந்த, ஆனா அது இப்போ நிறைவேறாம போயிடுச்சு. இல்ல சுவாமி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அணுவுக்கு நோய் குணமாகும். இந்த உலகத்துல அணுவுக்கு எந்த மூளைக்கு கொண்டு போய் வேணாலும் நான் வைத்தியம் பார்ப்பேன். நான் இவ்வளவு குணப்படுத்துவேன். உங்களுக்கு தெரியல சாமி, அணுவோட நோய் குணமாகிறது அவளை விட எனக்கு ரொம்ப முக்கியம். நீ அழாத அனு. இதோட எதுவுமே முடிஞ்சிடாது. நம்ம ட்ரீட்மெண்ட்டை வேற எங்கேயாவது எடுத்துக்கலாம். நான் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன் கிரண். என்னால முடிஞ்ச அளவுக்கு சிகிச்சை கொடுத்தேன். ஆனா பலன்தான் இல்லை. அப்புறம் நீயே சொன்ன, உலகத்துல இருக்கிற எந்த இடத்துக்கு வேணாலும் கூட்டிட்டு போய் சிகிச்சை கொடுப்பேன்னு. அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. அணுவுக்கு ஞாபகம் திரும்ப வரும்னு நீ நம்ப வேண்டாம்.
அப்படின்னா இனி எப்பவும் அனுவுக்கு ஞாபகம் திரும்ப வராதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? அதான் சுவாமிஜி என்கிட்டயும் சொன்னாரு. விடுங்க, கிரண், வா. விடுங்க. வேண்டாம் சார், கிரண், விடுங்க. வான்னு சொன்னேன். வேண்டாம். சுவாமி, கிரண் சார் விடுங்க. என் கையை விடுங்க. கிரண் சார், அனு, என் வா. கையை விடுங்க. கிரண் வா, சார், அனு. என் கையை விடுங்க. அனு கார்ல ஏறு. கார்ல கிரண் ஏறுன்னு சார், சொல்றல. என்னை விடுங்க. நான் என் வண்டியில தானே வந்தேன். நான் அதுலயே போய்க்கிறேன். வேண்டாம், அது இங்கே இருக்கட்டும். அப்புறமா எடுத்துக்கலாம். நீ முதல்ல ஏறு. அது சரி வராது. எதுக்காக சரி வராது? நீ என் கார்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரியா என்ன? இதுக்கு முன்னாடியே வந்திருக்கே. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? நீங்க எதுக்காக சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகாதனால உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு புரியுது. இனிமே என்ன பண்ணணும் நம்ம யோசிச்சு தான் பண்ணணும். இல்லைனாலும் இனிமே என்ன யோசிக்க வேண்டியிருக்கு. என்னோட ஞாபகம் திரும்ப கிடைக்காது, ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் யூஸ் இல்லைன்னு தானே சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது வேற எதுவும் பண்ண வேண்டியதில்லை. நான் என்னோட ஆசையை விட்டுட்டு எதுக்காக சும்மா? எனக்கு துணையா இருந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை பத்தி நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க போங்க, நான் தனியா போய்க்கிறேன். என்ன காரணத்துக்காக நீ என் கார்ல ஏற மாட்டேங்கிற? நான் என்ன உன்னை கொல்றதுக்காக கூட்டிட்டு போறேன்? நான் ஒரு சில முக்கியமான விஷயங்களை உன்கிட்ட பேசணும். அதெல்லாம் இங்க வச்சு பேச வேணாம் தான் உன்னை வண்டியில ஏற சொன்னேன். உன் கனவு ஆசை எல்லாத்தையும் உனக்குள்ள பூட்டி வச்சிருப்ப. ஆனா என்னால அது முடியாது. நீ வண்டியில ஏறணும். நான் உன்னை கூட்டிட்டு தான் போவேன். ஏறு. மாட்டேன். ஏறுன்றல. கிரண் ஏறணும். சார், கிரண் சார், அழகாத என்னை ஏறு. விடுங்க. கிரண் ஏறுன்னு சார், நான் சொல்றல. சொல்றதை கேளுங்க. ஓகே. கிரண் சார். கிரண் அவளை அந்த அளவுக்கு நேசிக்கிறான். இனிமே அவன் அவளை கைவிடுவான்னு தோணல. என்னாச்சம்மோ? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல. அப்புறம் விளையாடாம இருக்க? விளையாட்டு பொருள்லாம் கையில வச்சுக்கிட்டு சீரியஸா ஏதாவது யோசிச்சுட்டு இருக்க? குழந்தைங்க விளையாடணும், படிக்கணும், வேற எதை பத்தியுமே யோசிக்க கூடாது. விளையாட துணைக்கு யாருமே இல்லைன்னு உனக்கு கவலையா இருந்துச்சுன்னா அம்மா கூட விளையாடுறேன். நான் கோவமா இருக்கேன். நீங்க யாரையும் கூட விளையாட வேணாம். அப்படியா? அப்ப ஒண்ணு பண்ணலாம். தாத்தா வரட்டும், அவரும் கூட நல்லா விளையாடுவாரு. சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள தாத்தாவும் மனோ அங்குளும் வந்துட்டாங்க பாரு. வா. பார்த்து. அப்படிதான்.
இதெல்லாம் நிஜமா? நான் ஏதோ கனவு காண்ற மாதிரி இருக்கு. என்னால நம்பவே முடியல. இன்னும் 2 வாரம் அதுக்கப்புறம் மனோ அதை தூக்கி போட்டுட்டு கை வீசி நடப்பான்னு டாக்டரே சொல்லிட்டாரு. என் வாழ்க்கை மொத்தமும் இந்த சேர்லயே எங்க வாழ்ந்துட்டே இருக்க போறேன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அப்படி இருக்கும்போது தான் இது நடந்திருக்கு. டாக்டர் பாதி கடவுள் பாதின்னு சொல்றதெல்லாம் சும்மா இல்ல மனோ. அம்மோ, இங்க பாரு, அங்கிள் எந்திரிச்சு நடந்துட்டேன். இருந்தாலும் அம்முவோட முகத்துல சந்தோஷமே இல்லையே. சந்தோஷம்லாம் இருக்கு. சந்தோஷம் இருக்கு. அப்படிதானம்மா? சந்தோஷமா இருந்தா அம்மு இப்படி இருக்க மாட்டாளே. இன்னும் அவ கோவமா தான் இருக்கா. அதெல்லாம் நான் போக வச்சுக்கிறேன். மனு, நீ சீக்கிரமா அனுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லு. அவ அதிர்ச்சி ஆகட்டும். இதை கேள்விப்பட்டானா அவ உடனே ட்ரீட்மெண்ட் எல்லாம் விட்டுட்டு ஓடி வந்துருவா. அப்படியெல்லாம் எனக்கு தோணவே இல்லை. இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். அந்த போனை கொஞ்சம் கொடுங்களேன். இந்தா. அனுவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எந்திரிச்சு நிற்க முடியுதா? இனிமே பயம் இல்லை. இந்த கையை வச்சு அணு போகாம என்னால தடுத்து நிறுத்த முடியும். நான் ஒரு சில முடிவெல்லாம் எடுத்திருக்கேன். அட, இங்க பாரு, நாம பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. இனிமே அணு உன் கூடயே தான் இருப்பா. நீ வேணா பாரு. வா வா. அம்மா காளியம்மா, ஐயோ கடவுளே, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்க எங்க என்னோட கடவுள்? ஐயோ அம்மா, இங்க ஒரு பிரச்சனையை கிளப்பணுமா? இந்த மாதிரி கடவுள் பூஜைலாம் அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு சாமி நம்பிக்கை இல்ல. இப்படியே போனா அவன் உங்களை வீட்டை விட்டு விரட்டிடுவான். தெரியும். இங்க பாரு, கிரணுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம இருந்தது அது அப்போ. அவன் தான் இப்ப நல்லா மாறிட்டான்ல. நீ பயப்படாம இரு. ஒருவேளை அவன் திட்டினாலும் பரவாயில்ல. என்னால கடவுள் பூஜையெல்லாம் இல்லாம இருக்கவே முடியாது. அதனால தானே இங்க வரும்போது இதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்தேன். வந்ததுமே 2 பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க எதுக்காக இப்ப இங்க வந்தீங்க? கிரண் இப்ப இங்க வந்தா பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் பொண்ணு சொன்ன மாதிரி இங்க எதுக்குடா இப்ப நீ வந்த? நீங்க இங்க வந்ததே சந்தோஷமா சாமி கும்பிடுறதுக்காக இல்லைன்னு சொல்ல வந்தேன். அவ எதுக்காக உங்களை இங்க வர சொல்லியிருக்கான்னு தெரியல. ஆனா அது நமக்கு நல்லதா போச்சு. சீக்கிரமா நம்ம வேலையை முடிக்க அவனே வந்து பாதையை காட்டிட்டான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நாங்க நல்லபடியா பண்ணிடுவோம். நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க. இங்க பாரு, பழைய மாதிரி ஏதாவது காரணம் சொல்லி அவனை காப்பாத்துனீங்கன்னா உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். இதுல கொஞ்சம் மாத்திரை இருக்கு. ஐயோ, இது இருமல் மருந்தா தான் எனக்கும் வேணும். நேத்து நைட்டு எப்படி இருமிட்டு இருந்தேன் தெரியுமா? இங்க பாரு, உங்க அம்மாவை நான் கொன்றுவேன். நீங்க பேசாம இருங்கம்மா. இது ஒண்ணு இருமல் மருந்தெல்லாம் இல்ல. இந்த மருந்த டீலயோ பாலிலேயோ கலந்து கொடுங்க. ஆனா இது கிரணுக்கு தெரியக்கூடாது. சீக்கிரமாவே அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துருவான். பழைய நிலைமையில இல்ல, அதை விட அதிகமாயிடுவான். பைத்தியம் பிடிச்சு அலைய போறான். எதுவுமே புரிஞ்சுக்க முடியாம அவன் இங்க பைத்தியம் மாதிரி சுத்துவான்.
அப்போ நம்ம இவன் பேர்ல இருக்க சொத்தை எல்லாம் வித்துடலாம். வீட்டையும் நிலத்தையும் வித்துடலாம். பெரிய தொகை உங்க 2 பேர் கையிலயும் வரும். அப்படிதானே மாப்பிள்ள? ஆமா. என்கிட்ட இந்த மெடிசன் நிறைய இருக்கு. இத பாதுகாத்து வைக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுவும் இருக்கட்டும், அவசரத்துக்கு தேவைப்படும். நாம நினைச்சது நடக்கணும். இதுக்கு முன்னாடி கிடைச்ச வாய்ப்பை வீணாக்கிட்டேன். ஆனா இந்த முறை சும்மா விட மாட்டேன். இங்க பாருப்பா, நீ கொஞ்சம் அட்வைஸ் பண்றத நிறுத்து. இந்த தடவை நான் தான் கூட இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப பாசமாவும் அன்பாவும் நான் அவன் கூட இந்த வீட்ல இருப்பேன். அப்புறம் அவனோட சாப்பாட்டுல இந்த மெடிசனை கலந்துடுவேன். இங்க பாருப்பா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கடவுளோட அருளால எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரிங்க, நீங்க இங்க இருந்து நீ அவசரப்படாத. நல்லா எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன். இங்க பாருமா, இந்த மருந்த நம்ம இவனுக்கே முதல்ல கொடுத்து பார்த்தா என்ன? அவர் கையால நீங்க சாவணும்னு ஆசைப்படுறீங்களா? வேண்டாம், முதல்ல கிரணுக்கே கொடுத்து பார்ப்போம். அம்மு விஷயத்துல நாம ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இப்பெல்லாம் அவ சரியா விளையாடவே மாட்டேங்கிறா, சாப்பிட மாட்டேங்கிறா, படிப்புலயே சுத்தமா கவனமே இல்ல. அம்மா அப்பாவை பத்தி நினைச்சுக்கிட்டு இருப்பா. அவங்க இல்ல அவங்க அப்பா அம்மான்னு சொல்லி புரிய வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உண்மையா அவகிட்ட சொல்லணும்னு சொல்றீங்களா? அனுதான் அவளோட அம்மான்னு சொல்லி நம்ப வைக்கலாம். ஆனா அப்பா யாருன்னு அவ கேப்பால. கிரண் தானு அவகிட்ட எப்படி சொல்றது? அனுக்கு மட்டும் தெரிய வந்துச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதெல்லாம் இப்ப வேண்டாம். அது பிரச்சனையை இன்னும் அதிகமாக்குற மாதிரி தானே இருக்கும். அந்த குழந்தையோட மனசை பார்க்கணும்ல. எல்லாம் மெதுவா சொல்லி புரிய வைக்கலாம். நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். அணுவோட ட்ரீட்மெண்ட் கடைசி நிலையில இருக்குன்னு எனக்கு தெரியும். அவளோட நோய் அவளுக்கு குணமாகிற நிலைமைக்கு தான் அவ வந்திருக்கா. அவ நடந்துக்கிற விதத்தை வச்சு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இன்னையோட அவளோட ட்ரீட்மெண்ட்டை முடிக்கணும். நாளைக்கு அணுவை கூட்டிக்கிட்டு நான் சென்னைக்கு போலாம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நல்லதா போச்சு. இப்படி ஒரு நிலைமையில நான் கூப்பிட்டா அவ கண்டிப்பா வராம இருக்க மாட்டா. கூட அம்மாவையும் கூட்டிட்டு போகணும். அப்போ அணுவும் வரன்னு ஒத்துப்பாள்ல. அணு அணு ட்ரீட்மெண்ட்டை கைவிடுவான்னு எனக்கு சுத்தமா தோணல. வேலை சம்பந்தமா சில பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கோம். கிரண் அவளுக்கு பின்னாடியே இருக்கான். இனிமே இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. இது ரொம்ப நல்ல முடிவுதான் மனோ. டிராவல் பண்றதுக்கு உங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையுமே கிடையாது. இங்க இருந்து தூரமா போனா எல்லாத்தையும் மறந்துடுவா. நீங்க அவளுக்கு நல்ல விதமா சொல்லி எல்லாத்தையும் புரிய வைக்கணும். சரியா? நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நாளைக்கே கிளம்புற வழியை பாருங்க. இங்க பாரு, கிரண் உன்னை அடிக்கிறதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணது எதுக்குன்னு தெரியுமா? நீ அவளை தொடாம இருக்க. இந்த நிலைமையில நீ அவ கூட ஒரே ஒரு நாள் வாழ்ந்தா மட்டும் போதும். அவ மனசை மாத்திக்கிட்டு போயிடுவான். அவளை விட்டுட்டு அவன் போயிடுவான்.
இந்த மனுஷனுடைய மனசு எப்பவும் இப்படிதான் இருக்கும். நான் சொல்ல வந்தது என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். போதும். என்னங்க இங்க பாருங்க, முதல்ல சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்புற வழிய பாருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ கொஞ்சம் அமைதியா இருமா. அவன் போயிடுவான். கிரண் அவ்வளவு சீக்கிரமாலாம் வரமாட்டான். சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காம முதல்ல சாப்பிடுங்க. நான் இந்த வீட்டை விட்டு போனாலும் இங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு தான் இருப்பேன். வேற எங்கேயும் போக மாட்டேன். கிரண் தான் ஃபோன் பண்றான். ஹலோ கிரண். வீட்டில் எல்லா இடத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி தானே வச்சிருக்கீங்க? வச்சிட்டோம். ஓகே, வெரி குட். இன்னைக்கு என்னோட 2வது கல்யாண நாள் நீங்க எல்லாரும் வச்சுக்கோங்க. நான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிறது என்னோட முதல் மனைவி அனுவதான். நான் என் மனைவியை கூட்டிட்டு அங்கதான் வந்துட்டு இருக்கேன், வீட்டுக்கு. சார் நீங்க என்ன சார் சொல்றீங்க? முதல்ல நாங்க கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வரும்போது விளக்கேத்தி வச்சு வரவேற்றது நீங்க தானே. நான் அதை அன்னைக்கு அணைச்சிட்டேன். ஆனா அன்னைக்கு இருந்த கிரண் இப்போ நான் கிடையாது. இப்ப நான் மொத்தமாவே மாறிட்டேன். விளக்கேத்தி வைங்க. என் மனைவிக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. அவளோட விருப்பம் தான் என் விருப்பமும். அதனால நீங்க இன்னைக்கு எங்களை விளக்கேத்தி வரவேற்கணும். நாங்க சீக்கிரமாவே அங்க வந்துருவோம், ஓகேவா? சார் வண்டியை நிறுத்துங்க. இப்ப நீங்க என்ன சார் சொல்றீங்க? நான் உங்களோட மனைவியா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.